ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 9ல் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மார்னிங் எழுந்த உடனே டீடாக்ஸ் வாட்டரா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது எல்லாத்தையும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்துக்காகவும் தைராய்டு ப்ராப்ளத்துக்காக கொஞ்சோண்டு மல்லி சேர்த்துக்கிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தைராய்டு டேப்லெட் போட்டதுக்கப்புறம் இதை தாங்க குடிப்பேன். வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு என்ன சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் மாறிடுச்சு. திடீர்னு வண்டிக்காரவங்க சோளக்கருதும் அப்புறம் நெடக்கல்லையும் கொண்டு விற்றுட்டு போனாங்களா, சரி அதை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு போய் வாங்கலான்னு போனேன். ஸ்வீட் கார்னோட சேர்த்து மக்காச்சோளம் இருக்குல்ல, நாட்டுச்சோளம் அதுவும் இருந்தது. அதில் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு மக்காச்சோளம் நல்லா பிடிக்கும். அதனால நான் ஒரே ஒரு மக்காச்சோளமும் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் பசங்களுக்கு அப்புறம் மாமாவுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேங்க. அது மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் இங்கே செஞ்சு வச்ச கஞ்சி அப்படியே கிடந்துச்சு. அது வேறு விஷயம். அதுக்கு திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு இவ்வளோ போட்டு செய்கிற, அப்புறம் ஏன் செய்யாமல் அப்புறம் சாப்பிடாம போகிற அப்படின்னாங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம டயட்டில் இருக்கும்போது இதை செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும். இல்லை இதை வச்சுட்டு அதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு சில நேரம் மைண்ட் செட் மாறுது. ஆனால் அதை நம்ம டயட்டுக்குள்ளேயே மாற்றிக்கணும். அதுதான் மெயின். இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். எனக்கு பசிக்கும்போது மத்தியானம் கூட நான் இதை குடிச்சிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், இல்லை ஈவினிங் ஒரு டீக்கு பதிலாக இதை குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மக்காச்சோளத்து மேலே ஒரு ஆசை வந்துருச்சுங்க. இந்த 4 கருதும் நார்மல் ஸ்வீட் கார்னு அந்த கடைசியில் இருக்குது பாருங்களேன், அந்த குட்டி பீஸ் எடுக்கிறேன்ல கையில், அது மக்காச்சோளம். இது 4க்கும் அது 1க்கும் வித்தியாசம் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் வாசலில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டி தாத்தாலாம் விற்பாங்கல்ல, கருது வேக வச்சு அப்படியே சுட சுட கான் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கருது மக்காச்சோளம். அப்போ உள்ள மெமரிஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இல்லைங்க. மாங்காயிலேருந்து அப்புறம் இந்த மாதிரி தர்பூசணி அந்த பீஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய வளைக்கூடை மாதிரி ஒன்று போட்டு எல்லாம் வராத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சோளக்கருதெல்லாம் அவிச்சு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் மக்காச்சோளம் தாங்க அதிகமாக விற்கும். இப்போ தான் அதிகமாக இப்போ கொஞ்சம் ஒரு 10 வருஷ காலமாக தான் ஸ்வீட் கார்ன் இந்த ஒரு இது ரொம்ப ஃபேமாக இருக்குது. அப்போல்லாம் நம்ம காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் அதுதான் நல்ல ஒரு உடலுக்கும் ஆரோக்கியம், அதே நேரத்தில் அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு 50 காசுக்கும் 1 ரூபாய்க்கு அம்மா கிட்ட அடித்து துப்பிடிச்சு வாங்கிட்டு போய் என்றைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை வாங்கி சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே தனி தான். அந்த காலம் ஒரு அலாதி இன்பம்னு கூட சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம கருது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆசை இந்த பக்கம் கருதை வேக வச்சுட்டேங்க. ஸ்வீட் கார்ன் இவங்க 4 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வேக வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரூட்டில் ஜூஸ் போடலான்னு எடுத்து வச்சுட்டேங்க. நேற்று மாமா கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது இந்த பழம் ஜூஸ் எப்போவாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கிருணி பழம் ஜூஸ் வாங்கி குடிப்போம். அந்த கடையில் அப்புறம் கேட்டேன், அண்ணன் விலைக்கு கொடுப்பீங்களா அந்த பழம் அப்படின்னு கேட்டேன். சரிம்மா பழம் 100 ரூபா அப்படின்னாங்க. அப்போ இந்த 100 ரூபா பழத்தில் நீங்கள் எத்தனை ஜூஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் குடித்த கிளாஸில் எனக்கு 5 கிளாஸ் ஜூஸ் வருமா அப்படின்னாப்புல. ஒரு கிளாஸ் 50 ரூபா, அந்த கண்ணாடி கிளாஸில் கொடுப்பாங்கள்ல, ஒரு கிளாஸ் 50 ரூபா, 100 ரூபாய்க்கு வாங்கி 5 கிளாஸ் போடுவாங்களாமா. அப்போ 5 25 250 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு 150 ரூபாய்க்கு லாபம். அதனால் சரி எனக்கு ஒரு பழம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு இந்த குட்டி பழத்தை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு சரி இன்றைக்கி இதை ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். காலையில் மக்காச்சோளம் சாப்பிட்டாச்சு, மதியத்துக்கு இந்த ஜூஸை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து சீச்சிட்டு இருந்தேன். அம்மா இந்த பழம் சாப்பிட்டது இல்லையே, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊரில் வயக்காட்டிலலாம் கிடைக்கும்ல புட்டு பழம்னா வெள்ளரி பழம் சொல்லுவோம்ல, நிறைய பேருக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயல்கள்லாம் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளரிக்காய் மாதிரி அது நல்ல முத்தை விட்டு பெருசாக விட்டுட்டாங்க அப்படின்னா வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லி ஒரு பழம் கிடைக்கும். அது பேர் ஊர் பக்கம்லாம் அது பேர் புட்டு பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நடுவில் நறுக்கி அதை பீஸாக எடுத்து சக்கரை தொட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டும் சாப்பிடுவோம். இதோட டேஸ்ட்டும் அந்த புட்டுப்பழம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். உனக்கு ஜூஸ் போட்டு தரேன், நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் ஆமாம் புட்டுப்பழம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி இதை ஜூஸ் போட்டு நானும் அம்மாவும் குடிக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு சாப்பிடாதுங்க, ஏன்னா கொஞ்சம் சளி வேற பிடிச்சிருக்கா. இதில் கொஞ்சம் ஐஸ் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பழத்தில் கிர்னி பழத்தில் நம்ம பால் ஊற்ற போகிறதில்ல, தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிறது மாதிரி தான்
இருக்கும். பாலை ஊற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த பாலோட டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த பழத்தோட டேஸ்ட்டு இருக்காது. அதனால் வெறும் ஐஸை மட்டும் வச்சு இந்த பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஐஸோட அந்த சில்லுப்பும் இந்த பழத்தோட டேஸ்ட்டு மட்டும்தான் இந்த பழத்தில் வந்து இருக்கணும். வேணுங்கிறவங்க சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. நான் டயட்டில் இருக்கேன், அம்மாவுக்கும் சுகர் இருக்கா, அதனால் இதில் உள்ள இனிப்பே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த நான் எடுத்த ஐஸில் பாதி ஐஸ் மட்டும் போட்டு இந்த பழத்தை வந்து ஜூஸ் போட்டுட்டேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் எந்த பழமாக இருக்கட்டும், ஆப்பிள் ஆகட்டும், எந்த ஒரு பழமாக இருக்கட்டும், நான் ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டேன். ஆனால் ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா அந்த பழத்தோட டேஸ்ட்டு நாக்கில் அப்பப்போ தட்டுப்படணும், அதை எடுத்து கடித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால நான் கொஞ்சம் 1க்கு 2 திப்பி திப்பியாக அரைப்போன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாக ஜூஸாக அரைச்சி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறது மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது 1, 2 வந்து வாயில் தட்டுப்படும். அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி மதியானம் ஒரு 11 மணியை போல் ஜூஸ் குடித்தாச்சு. மதிய சாப்பாட்டுக்கு இன்றைக்கி தம்பிக்கும் கொஞ்சம் அந்த பாப்பாவுக்கு சளி பிடிச்சி அவங்க ஓரளவுக்கு ஓஞ்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கனகனன்னு இருந்தது. இப்போ தம்பிக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என் பிள்ளைங்க இந்த காய்ச்சடிச்சா கூட ரசம் சாப்பிடாதுங்க. நான் சின்ன வயசில் இப்படி தான் அலும்பு பண்ணிகிட்ருப்பேன். காய்ச்சடிச்சா கூட ரசம் சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ தான் வந்து அந்த ரசத்துக்கான அருமை தெரியுது. நல்ல பூடு மிளகெல்லாம் தட்டி போட்டு ரசம் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அதை யாராவது வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் காய்ச்சக்கார டைம்லலாம். இன்றைக்கி வந்து தம்பிக்கு கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம், ரசம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல வெங்காயம், பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு இன்றைக்கி ஆம்லேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அஸ் யூஷுவல் வாரத்தில் அந்த வெள்ளி செவ்வாய் வந்து பாகற்காய் செய்யக்கூடாது இல்லையா, அதனால் அந்த 2 நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாட்களுமே பாகற்காய் சேர்க்குற அன்னைக்கு கீரை செய்ய மாட்டேன். இல்லைன்னா 2 எப்போவாது மாமா ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரே மாதிரி செஞ்சு விட்ருவேன். இன்றைக்கி வந்து கீரை வேண்டான்னு அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு பாகக்காய் மட்டும் போதும் அப்படின்ட்டு. முட்டை கூட வேணாம் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சு எனக்கு பாகக்காய் பொரிச்சு கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. நாங்கள் மட்டும் என்ன பண்ணோன்னா ஆம்லேட் போட்டுக்கிட்டு இந்த பாகக்காயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல ரசத்தை கொஞ்சம் சாதத்தை வந்து கொலைய வடித்து ரசத்தை நல்லா தளர ஊற்றி சூப்பராக இன்றைக்கி வந்து மதியானம் லஞ்சை முடிச்சாச்சுங்க. ஈவினிங் வந்து வித்தவுட் சுகரில் ஒரு கப்பு வந்து டீ குடித்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி டே வந்து ஒரு ஃபில்லிங்கான டயட் அப்படிங்கிறது மாதிரி தோணுச்சு. ஏன்னா காலையில் மக்காச்சோளம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மதியம் ஒரு 11 மணி போல் வந்து ஜூஸ் சாப்பிட்டேன். அது நல்லா பழ ஜூஸ் தானே. அதுக்கப்புறம் மதியானம் வந்து நல்லா பாகற்காய் முட்டைலாம் வச்சு கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இது ஒரு ஃபில்லிங்கான டே அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல டேவாக போச்சு டயட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளை மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த டயட் ஃபுட்டில் நான் என்ன மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் மாற்றிக்கிட்டு இன்னுமே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.